எந்த ஆதரவு கொடுத்ததான் சொன்னோம். நான் எங்கேயும் பேசல, என் பாட்டு முடியல உட்காந்துட்டேன். பேசணும் முன்னணி தலைவர்கள் தான் எல்லாமே. பொதுச் செயலாளர்கள் எடப்பாடியா தான் பொதுச் செயலாளர். கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாம் போதும். அவருக்கு பின்னாடி தான் நிற்கிறோம். அவருக்கு தான் பொதுச் செயலாளர் சொல்றோம். நம்ம யாரும் இருக்கிறோம், அவன் சேர்க்கிறான். அவன் யாரையும் நீக்க மாட்டேங்கிறான். மற்ற கட்சியில அவன் சேர்த்து வைக்கிறான், அவன் நீக்கினே இருக்கிறோம். அதிமுக சார்பா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க, கொடுக்காத போறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்க தெரியாது. நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி வந்தோம், எப்படி கட்சியில் இருக்கிறோம், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம், எப்படி கட்சி நடத்தணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கும் தெரியும். அதை அவங்க பதவி கொடுக்குறாங்க, கொடுக்கறதுன்னு அது அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுக்கு போகணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த நாளுனாலும் எப்பனாலும் என்னை சந்திக்கலாம். எப்ப இந்த காலமே எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணாலும் நான் எப்படி இந்த மாதிரி இருந்தனோ அதே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் உதவி வேணுமோ இந்த நாட்லாம் நீங்க என்னை உடம்புனால எங்கிட்ட எம்எல்ஏ பதவி இருக்கு. அதனால அது கொஞ்சம் மரியாதை இருக்கு. அரசாங்கத்துல அதிகாரிகள் மதிப்பான். அதனால அந்த பதவியை பயன்படுத்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் என்னுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படுதோ, உங்களுக்கு இந்த பதவினால ஏதாச்சும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய நாள்லாம் பழைய மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பேன். எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன். இந்த இயக்கத்துக்கு துணையா இருப்பேன். நமக்கு பொறுத்தவரை நமக்கு பொதுச் செயலாளர்கள் எடப்பாடியா தான் பொதுச் செயலாளர். கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாம் போதும். அவருக்கு பின்னாடி தான் நிற்கிறோம். அவருக்கு தான் பொதுச் சொல்றோம். அவருக்கு தான் நிற்கிறோம். ஆனா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால நெருப்புல புரியும் போது தான் நம்மளால ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இதுமே ஏன்னா நாங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் போய் இருந்தோம். இதெல்லாம் புரியும் உங்களுக்கு எல்லாம் புரியும் நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி ஆச்சு என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் ஒரே கோரிக்கை, நம்ம கேட்ட கோரிக்கை வெளியேந்து ஆதரவு கொடுத்ததான் சொன்னோம். நான் எங்கேயும் பேசல, என் பாட்டு முடியல உட்காந்துட்டேன். பேசணும் முன்னணி தலைவர்கள் தான் எல்லாமே. முன்னணி தலைவர்கள் பேசுவாங்க. என்ன இவங்க எல்லாம் சொல்றாங்க, புதுச்சேரி என்ன சொல்றாங்க, காதல் வாங்கினேன். என்ன நீங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க, எது நியாயம் எது தப்புன்னு பின்னாடி லைன்ல தான் உட்காந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பின்னாடி லைன்ல உட்காந்து எல்லாத்தையும் நான் மனசுல பதிவு வச்சு எப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னா நான் முடிவெடுக்க தவிர நான் எதை கண்டறிந்தாலும் நம்ம தெரிவிக்காதெல்லாம் நம்ம எதையும் சொல்லப்பட்டிருக்கோம். அதான் அந்த முடிவுகள் ஒன்றுமே போல ஒரு வெளியிலிருந்து ஆதரவு அதுக்கு முக்கியத்துல 10 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு போய் சொல்லலாம். நமக்கு ஏதோ உள்ளாட்சி தேர்தலுக்கு ஜெயிக்கலாம், அடுத்து சட்டமன்றத்துக்கு ஏதோ அழைப்பு போடலாம். இதெல்லாம் போய் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தா நம்ம 3வது இருக்கோம். கடந்த காலங்களை பார்க்கும்போது எல்லாம் நம்ம எடுக்கிற கட்சிக்கு எடுக்கிற போய் எம்எல்ஏ ஆகிட்டே இருக்கலாம். இது நம்ம எடுக்கிற பூரா போய் அதுக்கு என்னவா தெரியல. நம்ம எந்த காரணம் நம்ம எடுக்கிறது தப்பா இல்ல ரைட்டான்னு தெரியல. எடுத்தவங்க பூரா பேரும் போயிட்டு எல்லாமே போயிட்டு எம்எல்ஏவோ அமைச்சரும் எல்லா கட்சியுமே எல்லாம் போயிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு அவன் நம்ம யாரையும் எடுக்கிறான், அவன் சேர்க்கிறான். அவன் யாரையும் நீக்க மாட்டேங்கிறான். மற்ற கட்சியில அவன் சேர்த்து வைக்கிறான், அவன் நீக்கினே இருக்கிறோம். இப்படிதான் சூழ்நிலை போயின்னு இருக்குது.